வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கடலை மாவு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வெள்ளை சக்கரைலாம் யூஸ் பண்ணாதனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் இதில் 3 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணுட்டில் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கண்டினியூஸாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாவோட கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெள்ளை சக்கரைனாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரைனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 கப் ஃபுல்லாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து இனிப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்ல இனிப்பாக வேணுங்கிறவங்க கூட 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துடலாம். ஒரு கப் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கூடுதலாக நல்லாயிருக்கும். தண்ணி விடாமல் காய்ச்சின பால் எடுத்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். மூணு கப் பால் சேர்த்துடலாம். இப்போ பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பால் ஊற்றிட்டு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிகிட்டே ஊற்றுனீங்க அப்படின்னா கட்டி விடாது. இல்லைனா பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது ரொம்ப மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. இதில் வந்து கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதனால் நம்ம கை விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கட்டி விடாது. இதே நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர் கிடைக்கும். நம்ம நாட்டு சக்கரை இதில் சேர்த்ததுனால இது வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. உங்களுக்கு நல்லா பிரைட் எல்லோ கலர் வேணும்னா நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து அப்பப்போ நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லை. மற்ற பாத்திரத்தில் செய்கிறப்போ வந்து அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து அது நல்லா பேனை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுவாகவே சுருண்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நம்ம வந்து இதை சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை அந்த அல்வாக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய அல்வாவில் முந்திரி பருப்பு வரணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சுவையான அல்வா ரெடி ஆயிரும். அது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு.
இந்த அல்வா ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.